رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله صلاة الله سلام الله على kata mau jalan dah. Allah ilahil khalq mithlu hubab ala ma an ladal ahbab fama fil fana'i hubab wa hala baqahu ya Allah salatullah salamullah aina ana idza anta bidati daiman kunta fama bintu wala binta wala ta'bainana Allah salatullah salamullah Alhamdulillahi Rabbil Alamin wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin ashrafil mursalin wa ala alihi wa ashabihi wa azwajihi wa ahli baitihi ajma'in amma ba'd. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு முகத்தில் இரு கண்களை கொடுத்திருப்பது போல் கல்பு என்று சொல்லக்கூடிய மனதிலும் பல கண்களை கொடுத்திருக்கிறான். ஆனால் மனிதன் தனது அறியாமையினால் முகக்கண்ணை, அதாவது தலைக்கண்ணை சுத்தமாக வைத்திருப்பதிலும் அதற்கு நோய் ஏற்படாமல் பாதுகாப்பதிலும் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறான். அவனுடைய மனக்கண்ணோ குருடாகி போய்கொண்டிருக்கிறது. அந்த மனக்கண்ணிலே கரைகள் படிந்து அந்த கண் பார்வையை இழந்து போகிறது. இதை மனிதன் சிந்திக்காமல் இருக்கிறான். இது எது போலென்றால், ஒரு மனிதனுடைய வீடு ஒழுகி கரைகிறது, வீட்டினுள்ளே இருக்க முடியாமல் இருக்கிறது. தனக்கும் இருக்க முடியாது, தன்னுடைய மனைவி மக்களுக்கும் இருக்க முடியாது. அந்த அளவு மழை பெய்தால் உள்ளே வெள்ளம் திரள்கிறது. வீட்டை சரி பண்ணாமல், வீட்டினுள்ளே தண்ணீர் வராமல் பாதுகாக்காமல், வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு நாய்க்கூட்டை அல்லது கோழிக்கூட்டை அல்லது பூனை கூட்டை சரி பண்ணுவதிலும் அதிலே தண்ணி வராமல் பாதுகாப்பதிலும் ஒருவன் கவனம் செலுத்தினான் என்றால் அவன் புத்திசாலியா முழுமடையனா? முழுமடையன். அவன் முதலில் செய்ய வேண்டியது தன்னையும் தன்னுடைய மனைவி மக்களையும் பாதுகாப்பதற்காக தன்னுடைய வீட்டுக்குள் மழை நீர் வராமல் ஓட்டைகளை அடைத்து ஓடுகளை போட்டு பாதுகாப்பதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுவிட்டு நாய்க்கூட்டையும் நரிக்கூட்டையும் இவன் பாதுகாப்பதற்கு நினைத்தானே ஆனால் இவன் முழுமடையன். அது போன்றுதான் நானும் நீங்களும் இருக்கின்றோம். எங்களுடைய மனக்கண் கரைபடிந்து அது குருடாகி போய்க் கொண்டிருக்கிறது. ஆனால் அதை சீர் செய்ய முற்படாமல் வெளிக்கண்ணை, தலைக்கண்ணை சீர் செய்ய நாங்கள் முற்படுகின்றோம்.
உதாரணமாக ஒருவருக்கு கண்ணிலே லேசான ஒரு கடி வந்து விட்டால், கண்ணிலே லேசான ஒரு சொறி வந்து விட்டால், கண் பார்வையிலே அவருக்கு ஒரு மங்கல் நிலை ஏற்பட்டு விட்டால் உடனே கொழும்புக்கு செல்கிறார், கண்டிக்கு செல்கிறார், மருந்துகள் பாவிக்கிறார், ஆபரேஷன் செய்கிறார், கண்ணாடிகள் பாவிக்கின்றார். ஆனால் அவருடைய கல்பு கண், மனக்கண் நோயுற்று அது குருடாவதை பற்றி அவர் சிந்திப்பதில்லை. ஆகவேதான் நாங்கள் எங்களுடைய வெளிக்கண்ணை கவனிப்பதை விட மனக்கண்ணை கவனிக்க வேண்டும். முகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 கண்களைத்தான் தந்திருக்கிறான். மனக்கண் எத்தனை? உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல் என்று ஒரு கவிஞன் பாடியிருக்கிறான். அவனும் சும்மாதான் பாடியிருக்கிறான், 80 வாசல் அல்ல. மனதுக்கு 800 வாசல் என்றும் சொல்லலாம், 8000 வாசல் என்றும் சொல்லலாம், 8 லட்சம் வாசல் என்றும் சொல்லலாம், 8 கோடி வாசல் என்றும் சொல்லலாம். ஒரு மனிதனுடைய மனம் எந்த அளவு தூய்மையாகிறதோ அந்த அளவு அவனுடைய மனதிலே கண்கள் திறக்கும். அந்த கண்களை கொண்டு தலைக்கண்ணால், முகக்கண்ணால் பார்க்க முடியாதவற்றையெல்லாம் அவன் பார்ப்பான். சில பெரியார்களுடைய வாழ்க்கையில், அவுலியாக்களுடைய வாழ்க்கையில் கடைசி காலகட்டத்திலே, அவர்களின் அந்திம காலகட்டத்திலே அவர்கள் குருடாகி இருக்கிறார்கள். சில சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களின் அந்திம காலகட்டத்திலே அவர்கள் பார்வையை இழந்திருக்கிறார்கள். அப்படி இழந்த பெரியார்களில் ஒருவர் சொல்லுகிறார், இய்யஹுதில்லாஹு மின் ஐனைய நூரஹுமா ஃபஇன்ன கல்பி முதீஉன் மா பிஹி வரரு இன்னி அராபி கல்பிய துன்யாய வ ஆகிரதி வல் கல்பு யுத்ரிகு மா லா யுத்ரிகுல் பஸரு. அவருடைய 2 கண்களும் குருடாகிவிட்டன, பார்வையை இழந்து விட்டன. ஒரு மனிதனுக்கு முகக்கண் குருடானால் அவனுக்கு எவ்வளவோ கவலை வரும், எவ்வளவோ சஞ்சலம் வரும், வேதனை வரும். அவர் வேதனைப்படவில்லை, அவர் சந்தோஷப்பட்டு சொல்கிறார், அல்லாஹு தஆலா என்னுடைய முகக்கண் 2ஐயும் குருடாக்கினால் அதை பற்றி பரவாயில்லை, அதை பற்றி நான் கவலைப்படுவதற்கில்லை, வேதனைப்படுவதற்கில்லை. என்னுடைய கல்பு கண் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, அதற்கு எந்த நோயுமே கிடையாது. இன்னி அராபி கல்பிய துன்யாய வ ஆகிரதி, என்னுடைய மனக்கண்ணினால் இந்த துன்யாவையும் ஆகிரத்தையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். வல் கல்பு யுத்ரிகு மா லா யுத்ரிகுல் பஸரு, முகக்கண் பார்க்காதவற்றையெல்லாம் கல்புக்கண் பார்க்கும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இமாம் ஹத்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு செய்தி. இமாம் ஹத்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹத்தாதியா தரீகாவை ஸ்தாபித்த ஒரு ஸ்தாபகர், பெரும் மேதை, பெரும் ஞானி. அவர்களுடைய கடைசி காலகட்டத்தில் அவர்களின் 2 கண்களும் பார்வையை இழந்து விட்டன, குருடாகி விட்டார்கள். அவர்களுக்கென்று ஒரு ஹாதிம் இருந்தான். அவன்தான் ஒரு கோலை கொண்டு அவர்களை வழிநடாத்தி கொண்டிருந்தான். அந்த கோலை அவர்கள் பிடித்துக் கொள்வார்கள், அவன் அவர்களை அழைத்து செல்வான். இரவு நேரத்தில் மாத்திரம் அந்த ஹாதிமை அவர்கள் பக்கத்துக்கு அழைக்க மாட்டார்கள், எடுக்க மாட்டார்கள். ஒரு தனி அறையில் உள்ளே இருந்து கொண்டு கதவை தாளிட்டு அவர்கள் தனிமையாக இருந்து கொள்வார்கள். வெளியிலே உறங்குவான் ஹாதிம். இவர்கள் நடுநிசியிலே, இரவின் மத்தியிலே தனிமையாக எழுந்து ஹாதிமுக்கு தெரியாமல் கதவை திறந்து வெளியே சென்று கடற்கரை ஓரமாக நடந்து கொண்டே செல்வார்கள். சுபஹுக்கு சற்று முன், ஹாதிம் விழிப்பதற்கு முன் அறைக்குள் வந்து எங்கும் போகாதவர்களைப் போல் கதவை பூட்டிக் கொண்டு உறங்கிக் கொள்வார்கள். ஒரு நாள்
இவர்கள் கதவு திறந்த சப்தம் எப்படியோ ஹாதிமுக்கு கேட்டுவிட்டது. கண்ணை விழித்து பார்த்தான். ஹத்தாத் இமாம் அவர்கள் நடந்து போகிறார்கள். வியப்படைந்தான். இந்த மனுஷனுக்கு கண்ணே தெரியாது, பார்வை இல்லாத மனுஷன். பார்வை கூர்மையான மனிதனை போல் நடுநிசியிலே இருட்டிலே எழுந்து கதவை திறந்து வெளியே சென்று கொண்டிருக்கிறாரே, இவர் என்னிடத்தில் நடிக்கின்றாரா? குருடனை போல் நடிக்கின்றாரா? உண்மையான குருடாக இருந்தால் பகலில் உதவி தேடக்கூடிய ஒருவர் இரவில் உதவி இல்லாமல் எப்படி இருட்டிலே செல்ல முடியும்? அப்படியானால் இவர் நடிக்கத்தான் வேண்டும், இவரை சோதனை பண்ணி பார்க்கத்தான் வேண்டும் என்று அவன் மனதிலே நினைத்து கொண்டு ஒரு நாள் உறங்கிக் கொண்டிருக்கிறான். இவர்கள் மெதுவாக அவனுக்கு தெரியாமல் கதவை திறந்து வெளியே சென்று கொண்டிருக்கிறார்கள். நாமும் இவரை பின்தொடர்ந்து சென்று பார்க்க வேண்டும் என்று அவனும் போகிறான். இமாம் ஹத்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடலோரமாக போய் கை கட்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியாமல் இவன் ஒளித்துக் கொண்டிருக்கின்றான். உண்மையில் கண் பார்வை உள்ள மனிதன் கூட செய்யாத வேலையை இமாம் ஹத்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செய்ததை அவன் கண்டு வியப்படைந்து நின்று கொண்டிருக்கிறான். அப்போது இமாம் ஹத்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடலிலே காலை வைத்து நடந்து செல்கிறார்கள். போகும்போது அவர்கள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு போகிறார்கள். இவன் பார்த்தான், ஹாதிம் கடலிலே போகிறார்களே, தண்ணிக்கு மேல் நீருக்கு மேல் நடந்து செல்கிறார்களே, நாமும் போவோம் என்று இவனும் நீருக்கு மேலே காலை வைத்து அவர்கள் சொல்வது போல் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே போனான். சற்று தூரத்தில் போனவுடன் இவன் ஆழ்ந்து விட்டான். திரும்பி பார்த்தார்கள். ஹத்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய சீடன், தன்னுடைய மாணவன் தான் பின்னால் வந்து ஆழ்ந்து போனான். கையை கொடுத்து மேலே தூக்கி எடுத்து கேட்கிறார்கள், ஏன் வந்தாய்? நான் உங்களை சோதனை பண்ணுவதற்காக வந்தேன். என்னிடத்தில் குருடனை போன்று நடக்கின்றீர்கள். இரவிலே இப்படி கண்டறிந்தவர் போல் எத்தனையோ காரியங்களை செய்கின்றீர்களே, அதற்காக உங்களை பார்க்க வந்தேன். சரி, இப்போது நீ தண்ணீரே ஆழ்ந்து விட்டாயே, நான் ஆளவில்லையே, நான் ஒழுங்காகத்தானே போகிறேன், நீ என்ன சொல்லிக் கொண்டு வந்தாய் என்று கேட்டார்கள். அதற்கு அவன் சொன்னான், ஹாதிம், நீங்கள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்றுதானே சொல்லிக் கொண்டு போனீர்கள். உங்களுடைய அல்லாஹ் தானே எனக்கும் அல்லாஹ். ஆகையினால் நானும் அவனை சொல்லிக் கொண்டு வந்தேன், ஆழ்ந்து போனேன். அவனை கூப்பிடாத நீ, நான் அவனை கூப்பிடலாம். என்ன, எனக்கு அவனுக்கு இடையில அறிமுகம் இருக்கி, நான் கூப்பிட்டா திரும்பி பார்ப்பான், என்ன என்று கேட்பான். உனக்கு அவனை தெரியாது, அவனுக்கு ஒன்ன தெரியும், உனக்கு அவனை தெரியாது, உனக்கு என்னத்தான் தெரியும். ஆகவே நீ என்னைத்தான் கூப்பிட்டிருக்க வேண்டும். யா ஷேக் யா ஷேக் என்று என்னைத்தான் கூப்பிட்டிருக்க வேண்டும். நான் அவனை கூப்பிடலாம், அந்த அளவு நான் அவனை அறிந்து வைத்திருக்கிறேன், அவன் என்னை அறிந்து வைத்திருக்கிறான். நீ அவனை அறியவில்லை. அறியாத ஒரு ஆளை கூப்பிட்டால் அவன் திரும்பி பார்க்க மாட்டான். ஆகவே நீ என்னை கூப்பிட்டால் என்னுடன் வருவா என்று சொல்லி, இப்போது நடந்து வா யா ஷேக் யா ஷேக் என்று நடந்து வா, வரலாம் என்று சொன்னார்கள். அதன் பிறகு அவன் யா ஷேக் என்று சொல்லி கடலை தாண்டி மறுகரைக்கு போய் சேர்ந்தானாம். இதில் எத்தனையோ கருத்துக்கள் இருக்கின்றன. எதை சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு மனிதனுடைய மனக்கண் திறந்து விடுமே ஆனால், மனதுக்கு 80 வாசல் என்று சொன்னானே, 80 கண்கள் என்று சொன்னானே, 80 அல்ல, அது 8 லட்சமாக 8 கோடியாகவும் இருக்கலாம். கல்பு கண் திறந்தால் காத்தான்குடியிலே இருந்து கொண்டு அமெரிக்காவிலே நடப்பதை அவர் சொல்லுவார். டிவியில் பார்ப்பது போல் பார்த்து சொல்வார். லண்டனிலே நடப்பதை டிவியில் பார்த்து சொல்வது போல் பார்த்து சொல்வார். அப்படியான ஒரு வல்லமை கல்பு கண்ணுக்கு உண்டு. ஆகவே நாங்க என்ன செய்யணும்? இந்த கல்பு கண்ணுக்கு மருந்து போடுற வேலையை தான் பார்க்கணும். எங்களுடைய தலைக்கண்ணுக்கு மருந்து போடுற வேலையில் கவனம் செலுத்தப்படாது. தலைக்கண் பொட்டையாகி குருடாகி மனக்கண் ஒருவனுக்கு திறந்து விடுமே ஆனால் தலைக்கண் போனத்தை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான். ஒருவனுக்கு மனக்கண் திறக்கல்ல,
அப்படியான ஒருவனுக்கு தலைக்கண் போனால் அவனுக்கு கவலை உண்டு. ஆகவே எப்போதும் ஆன்மீக அடிப்படையில் கல்புக்கு மருந்து கொடுத்து கல்வினுடைய வளர்ச்சிக்காக, கல்வை பிளப்படுத்துவதற்காக, ஆன்மீகத்தை பிளப்படுத்துவதற்காக நாங்கள் பாடுபட வேண்டும். இதை எதற்காக சொல்ல வந்தேன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா ஹத்தா தஅலமூ மா தகூலூன் வலா ஜுனுபன் இல்லா ஆபிரி சபீலின் ஹத்தா தக்தஸிலூ. இரண்டு விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதிலே சொல்லுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே, லா தக்ரபுஸ் ஸலாத்த, நீங்கள் தொழுகைக்கு போக வேண்டாம், நெருங்க வேண்டாம். வஅந்தும் சுகாரா, நீங்கள் மஸ்து உள்ளவர்களாக இருக்கின்ற நிலைமையில், நீங்கள் போதை உள்ளவர்களாக இருக்கின்ற நிலைமையில் தொழுகைக்கு நெருங்க வேண்டாம். ஹத்தா தஅலமூ மா தகூலூன், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை நீங்கள் விளங்க வேண்டும். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறியும் வரைக்கும், அறிவதற்காக போதை உள்ள நேரத்தில் நீங்கள் தொழுகைக்கு போக வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இதன் அர்த்தம் என்ன? போதை உள்ள நேரத்தில் தொழாதீர்கள் என்பது கருத்து. இது ஒரு சம்பவத்தின் போது இறங்கிய ஒரு ஆயத்து வசனம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று ஒரு சஹாபி இருந்தார்கள், நபி தோழர் ஒருவர் இருந்தார்கள். அந்த சஹாபி சஹாபாக்கள்ல மிச்சமே பணக்காரன், சரியான செல்வந்தன். மற்ற சஹாபாக்களுக்கெல்லாம் கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு பொருளாதாரங்களை கொடுத்திருந்தான். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற சஹாபி. அந்த சஹாபி எப்படியோ அரபு நாட்டிலே இருந்து இந்தியாவுக்கு வந்து சேர்ந்து கம்பம் என்ற ஊருக்கு பக்கத்திலே இருக்கின்ற பெரிய குளம் என்ற ஒரு ஊரிலே அடங்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கு அடங்கப்பட்டிருக்கின்ற செய்தி அதிகமானவர்களுக்கு தெரியாது. கம்பத்திலே இருக்கின்ற குத்துபுஸ்ஸமான் அப்துர் ரஹ்மான் அம்பா ஹசரத் அவர்களுக்கு மாத்திரம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் கனவில் தோன்றி நேரிலும் அவர்களிடத்திலே வந்து, நான் பெரிய குளம் என்ற ஊரில் இன்ன இடத்திலே அடங்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த அம்பா ஹசரத் அவர்கள் தங்களுடைய குறிப்பிட்ட ஒரு சில முரீது பிள்ளைகளுக்கு மட்டும் அந்த செய்தியை சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனக்கும் அவர்களிடத்திலே போன நேரத்தில் பெரிய குளம் சென்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுடைய ஜியாரத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அது ஜியாரத்தாக இல்லை. ஒரு பள்ளிவாயலின் உள்ளே மிஹராப் இருக்கிறதே, இமாம் நின்று தொழுவிக்கக்கூடிய மிஹராப், அந்த மிஹராபுக்குள்ளே தான் அவர்களுடைய ஜியாரம் இருக்கிறது. ஜியாரமாக இல்லை. விஷயம் தெரிந்தவர்களுக்கு மட்டும் தெரியும். அவர்கள் அந்த இடத்திற்கு சென்று ஃபாத்தியா ஓதி விட்டு வருவார்கள். அப்படியான பெரும் செல்வந்தனான ஒரு சஹாபி. அவர்கள் அம்பா ஹசரத் அவர்களுடைய இடத்திற்கு இரவையிலே வந்து அவங்களுடைய முரீது பிள்ளைகளுக்கு அன்றைக்கு எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவையும் இன்று வரை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கிற சஹாபி அம்பா ஹசரத் அவர்களிடத்திலே கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அம்பா ஹசரத் அவர்கள் தங்களுடைய முரீது பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் யாரும் எந்த தொழிலும் செய்யக்கூடாது, ஐங்காலம் தொழ வேண்டும், மற்ற நேரங்களில் உங்களுடைய மனைவி மக்களை கவனித்துக் கொள்ள வேண்டும், என்னிடத்திலும் வந்து கல்வி படித்துக் கொள்ள வேண்டும், இதை தவிர வேறு வியாபாரம் யாரும் செய்யக்கூடாது என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் காலையிலே வந்து அவரவருக்கு அன்றைக்கு தேவையான அளவு பணத்தை தன்னிடம் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அளவு பணத்தை இரவு நேரத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் வந்து அம்பா ஹசரத்துக்கு கொடுக்கின்றார்கள். நான் போயிருந்த நேரத்தில் இந்த உண்மையை நேரிலே நான் கண்டேன். அம்பா ஹசரத் அவர்கள் 2 நேரம் தான் சாப்பிடுவார்கள். காலையிலே சுபகுக்கு சற்று முன் சாப்பிடுவார்கள். ஆனால் 2 நேரம் தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்றேன்னாலும் சாப்பாடு கூடத்தான். ஒரு பேஷன் அளவு இட்லி சாப்பிட்றாங்க. இட்லி தங்கல் எத்தனை தங்கலான்னாங்க?
ஒரு 3 இட்லி அல்லது ஒரு 4 இட்லியை திங்கலாம். என்ன, அவங்க எப்படியும் ஒரு 25 இட்லி மட்டும் சாப்பிடுவாங்க. சுபகுக்கு சற்று முன் சாப்பிடுவார்கள். சுபகுக்கு சற்று முன் சாப்பிட்டால் நோன்பும் வைக்கலாம் தானே, ஆனால் மகரிபுக்கு சற்று முன் சாப்பிடுவார்கள். அப்ப நோன்பு மாதிரியும் இல்லாது, அது என்னமோ தெரியல. சுபகுக்கு சற்று முன் சாப்பிடுவார்கள், நோன்பு என்றும் சொல்ல முடியாது. காரணம், மகரிபுக்கு சற்று முன் சாப்பிடுவார்கள். அதே மாதிரி 25 இட்லி அளவுக்கு சாப்பிடுவார்கள். இதற்கிடையில் தண்ணி குடிக்கிற டீ குடிக்கிற சாப்பிட்ற எதுவுமே கிடையாது. காலையில் இட்லி ஒரு பேசனில் வந்துச்சு, நானும் இருந்தேன். ஆனால் போராக்களுக்கு வேறு சாப்பாடு தான் கொடுப்பாங்க, அவங்களுக்கு வர சாப்பாடு அவங்க தான் சாப்பிடுவாங்க. நாங்களும் பக்கத்தில் இருந்தோம். அவங்க சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு முரீது புள்ள வந்தார். வந்து நாயகமே என்று சொன்னார். எவ்வளோ வேணுமென்று கேட்டாங்க. 150 ரூபா வேணும் என்றார் அவர். உடனே வாரி போட்டிருந்தாங்க, பெரிய அகலமான வாரி போட்டிருக்காங்க. வார பக்கெட்டை திறந்து அதுக்குள்ளிருந்து எடுத்தாங்க. 100 ரூபா தாளும் 50 ரூபா தாளும் மடித்து, சில நேரங்களில் இந்த சின்ன பிள்ளைகள் காசு தாளை புது தாளை எடுத்து நல்லா மடித்து 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 சின்னதாக்கி வச்சிருப்பார்களே, அந்த மாதிரி இருக்கிறதுக்குள்ள மடிச்சு உடனே எடுத்து அவருடைய கையில் கொடுத்தார்கள். அவர் அதை பெற்றுக்கொண்டு போனார். இன்னொருவர் வந்தார். என்ன வேணும், எவ்வளவு வேணும் என்று கேட்டார்கள். 100 ரூபா வேணும் என்று அவர் சொன்னார். உடனே பக்கெட்டை திறந்து 100 ரூபா அதே போன்றுதான் மடித்திருக்கிறது எடுத்து கொடுத்தார்கள். இப்படி நான் இருக்கும் போதே சுமார் 7-8 முரீது பிள்ளைகள் வந்து அவர்களிடத்திலே பணத்தை பெற்றுக்கொண்டு போனார்கள். ஒரு முரீது பிள்ளைக்கு அன்றைய செலவுக்கு 150 ரூபாய் தேவையாம் என்றால் அவர் 200 ரூபாய் கேட்டாரே, ஆனால் கொடுக்க மாட்டார்கள். அது அவர்களுக்கு தெரியும். உனக்கு 150 ரூபாய் தான் என்று தேவை, இதோ 150 ரூபாய் என்று கொடுப்பார்கள். அப்படியான ஒரு மகான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற அந்த பெருஞ்செல்வந்தனான சஹாபியோடு மிக தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த சஹாபி இரவில் வந்து இவரோட பேசி கொண்டிருப்பார்களாம். முரீது பிள்ளைகளுக்கு அவங்க பேசுகிற சத்தம் கேட்குமாம், என்ன பேசுகிறார்கள் என்பது விளங்காதாம். இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே பெரியதோர் விருந்து கொடுத்தார்கள். அஃபாதிலு ஸஹாபா, சஹாபாக்களில் மிக தலை சிறந்த முக்கியமான சஹாபாக்களுக்கு மட்டும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் தங்களுடைய வீட்டிலே, தங்களுடைய மாளிகையிலே பெரியதோர் விருந்து கொடுத்தார்கள். அந்த விருந்துக்கு முக்கியமான சஹாபாக்கள் எல்லாம் போயிருந்தார்கள். மக்ரிபு தொழுகைக்கு முதல், விருந்துக்கு முதல், இப்போ காலி பகுதிகளுக்கு போனீங்க என்ன தெரியும், சாப்பாட்டுக்கு முதல் ஒரு சாமான் குடிக்க கொடுப்பான். என்ன கொடுப்பான்? சூப்பு கொடுப்பான். காலி பகுதி, கொழும்பு பகுதி, அங்கெல்லாம் தென் மாகாண பகுதிகளில் சாப்பாட்டுக்கு முதல் சூப்பு கோப்பை ஒன்று வரும். கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யறது, எல்லாரும் சூப்பை குடிச்சுக்குவாங்க. அதே மாதிரி அரபு நாட்டிலே அந்த காலத்திலே ஒரு பழக்கம் இருந்தது. சாப்பாட்டுக்கு முதல் என்ன வரும்? சூப்பு வராது, மதுபானம் வரும். நல்ல போத்தல்கள்ல நல்ல நல்ல ஜாதி மதுபானம் எல்லாம் வரும். எல்லாரும் நல்லா குடிச்சு, இந்த குடிக்கிறவன் என்ன செய்வான், சாப்பாட்டுக்கு முந்தி கொஞ்சம் குடிச்சுக்குவான் தானே. ஏன், கொஞ்சம் குடிச்சா கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம்ங்கிறதுக்காக வேண்டி குடிச்சுக்குவான். அதே மாதிரி அங்கு வந்திருந்த அஃபாதிலு ஸஹாபா, சஹாபாக்களில் மிக விசேஷமானவர்கள், பெருந்தலைவர்கள் கொடுக்கப்பட்டுச்சு. மதுபானம் பரிமாறப்பட்டது. எல்லா சஹாபாக்களும், ஒரு ஆளும் கழிவில்லை, எல்லா சஹாபாக்களும் சல்ல விரிய பகர் நிறைய நல்லா குடிச்சாங்க. குடிச்சா சும்மா மாறிப்பான், சும்மா இருக்கக்குள்ள குடிச்சு கொஞ்சம் நிறுத்தியாலும் ஆட தொடங்குவான். எல்லாருக்கும் ஆடக்கூடிய நிலைமை வர மகரிபு தொழுகையாகவும் போச்சு. இப்போ தொழத்தானே வேணும். தொழுகைக்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒருவர் முற்படுத்தப்பட்டார். அவர் தான் இமாம் ஹத்தீப் என்று அவரைத்தான் தொழுவிக்கும்படி சொன்னார்கள். அவர்கள் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவங்க போய் நின்று தொழுவிக்காக. மகரிபு தொழுகையில் அநேகமாக நம்ம பள்ளிவாசல்கள்லையும் வேறு மற்ற பள்ளிவாசல்கள்லையும் என்ன சூரத்து ஓதுவாங்க? குல் யா ஐயுஹல் காஃபிரூன, அந்த சூரத்தை தான் அதிகமாக ஓதுறது. அலி இப்னு அபி தாலிப் அவர்களும் அன்று மகரிப் தொழுகை நடத்தினவர்கள் அதே சூரத்தை தான் ஓதினாங்க. என்ன ஓதினாங்க? தரக்கல்லாமாத்தி, தரக்கல்லா ஆத்தி, லா ஆத்துகளை எல்லாம் விட்டுட்டார்கள்.
லா லா என்ற லா ஆத்துகளை எல்லாம் விட்டுட்டார்கள். தரக்கல் லா ஆத்தி என்ன? குல் யா அய்யுஹல் காஃபிரூன மருகா லா அஅபுது லாவை விட்டுட்டாங்க. அப்ப எப்படி? குல் யா அய்யுஹல் காஃபிரூன அஅபுது மா தஅபுதூன் மருகா வலா அந்தும் அந்த லாவை விட்டுட்டாங்க. அந்தும் ஆபிதூன மா அஅபுது மருகா வலா அன ஆபிதும் அந்த லாவையும் விட்டுட்டாங்க. வ அன ஆபிதும் மா அபத்தும் ஓதி முடிய இறங்குது சூரத்து. லா தக் யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அந்தும் சுகாரா. என்ன அர்த்தம்? அவங்க ஓதினத்துடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கணும். நீங்க குல் முஹம்மதே நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹல் காஃபிரூன காஃபிரீன்களே, லா அஅபுது மா தஅபுதூன் நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன். லா வந்துச்சண்டா, லாவை விடுங்க. குல் யா அய்யுஹல் காஃபிரூன காஃபிரீன்களே, அஅபுது மா தஅபுதூன் நீங்கள் வணங்குவதைத்தான் நானும் வணங்குகிறேன். லா அஅபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது வ அன்தும் ஆபிதூன மா அஅபுது நான் வணங்குறதைத்தான் நீங்களும் வணங்கிட்டு இருக்கிறீங்க. வலா அன ஆபிதும் மா அபத்தும் நீங்கள் வணங்குறத நாம் வணங்கல்ல. லா வந்துச்சண்டா, லாவை கெடுங்க. ஆபிதும் மா அபத்தும் நீங்க வணங்குறதான் நாம் வணங்கிட்டு. அப்ப காவிரின்கள்லாம் சில வணங்கிட்டு கிடக்கானுகள். இவங்க சொல்றாங்க நீங்க வணங்குற சிலையைத்தான் நானும் வணங்கி கொண்டிருக்கிறேன் என்று ஓதுறார்கள். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஏன் ஓயினாங்க வேணுமெண்டா? என்ன நடந்தது? குடிச்சத்துல மஸ்து தலைக்கு அடிச்சு என்ன ஓதுறம் என்பதை அவர்கள் விளங்கவில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை அவர்கள் புரியவில்லை. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ விசுவாசிகளே, லா தக்ரபுஸ் ஸலாத்த தொழுகைக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம். அந்தும் சுகாரா நீங்கள் போதையாக இருக்கும் போது தொழுகைக்கு நெருங்காதீர்கள். போதை இல்லாத நேரத்தில் தொழுகைக்கு நெருங்குங்க என்று சொன்னான். அப்ப ஆரம்ப காலத்துல மதுபானம் தடுக்கப்படலை. இஸ்லாத்துல மதுபானம் ஹராமாக்கப்படவில்லை. எல்லாருமே குடித்தார்கள். ஆகுமண்டா தான் செய்யலாம் தானே, பிரச்சனை ஒன்றும் இல்லை தானே. அதுக்கு பயப்படையும் தேவையில்லை, வைக்கப்படையும் தேவையில்லை. சஹாபாக்களுடைய வீட்டில் இப்ப பணக்காரனுகளோட வீட்டில் வேணுமெண்டா போத்தல் கணக்கில் ஐஸ் பொட்டிக்குள்ள வச்சிருப்பான். வச்சிருக்கானா இல்லையா? எத்தனைய பணக்காரன் வச்சுதான் இருக்கான். போத்தல் கணக்கெல்லாம் வச்சிருப்பான். சஹாபாக்கள் போத்தல் கணக்கில் வைக்கல. எப்படி வச்சிருந்தார்கள்? பரல் கணக்கில் வைத்திருந்தார்கள். மதுபானத்தை பரல் கணக்கில் விட்டு வச்சிருந்தாங்க. இது அவங்களுடைய கலாச்சாரமே அதுதான். குடிதான், குடியிலேயே மிதந்தார்கள். அந்த காலகட்டத்தில் அது ஆகமாக்கப்பட்ட காலகட்டம். இவங்க இப்படி நடந்தவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினான், போதையுள்ள நேரத்தில் தொழுகைக்கு போகாதீர்கள், போதை இல்லாத நேரத்தில் போங்க, என்ன மற்ற நேரம் குடிங்க என்று அர்த்தம். அப்போ ஒரு மனிதன் ஒரு விஷயத்தில் பழகி பழகி வந்து அதிலேயே வேரூன்றி திளைத்து போனானேண்டா அவன் என்ன செய்ய இயலாது, திடீரென்று திருத்த இயலாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தத்ரீஜன் படிப்படியாக அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்ன சொன்னா, தொழுகைக்கு போற நேரத்தில் மட்டும் குடிக்காதங்க, அப்ப மற்ற நேரத்தில் குடிங்கன்னு அர்த்தம் வந்துடும். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, லுஹர் தொழுது போட்டு குடிக்கலாம். ஏன் லுஹர் தொழுது போட்டு குடிச்ச மட்டும் போதை அசர் வரைக்கும் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்ப அசர் தொழுகையெல்லாம் அப்படி திரும்பி போதை உள்ள நேரத்தில் தொலை போக வேண்டாம் என்றுதானே அல்லாஹ் சொல்றான். அப்ப லுஹருக்கு பிறகு குடிக்கலாத நிலைமை. அப்ப லுஹருக்கு பிறகு குடிக்கிறல்ல. சரி, அசருக்கு பிறகு குடிச்சா மகரிபுக்கு போதை இருக்குமே, அப்ப அங்க அல்லாஹ் தடுக்கிறானே, அதுக்கு அவன் மகரிபுக்கு பிறகு குடிக்கிறல்ல. சரி, மகரிபுக்கு பிறகு அசருக்கு பிறகு குடிக்கிறல்ல. மகரிபுக்கு பிறகு குடிச்சா இஷா வருகுது, கொஞ்ச நேரம் தானே, போதை இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்ப மகரிபுக்கு பிறகு குடிக்கிறல்ல. அப்ப எத்தனை நேரம் போச்சு? 3 நேரம் போச்சு. குடிக்கலி 2 நேரத்தில் குடிக்கலாம். எப்ப குடிக்கலாம்? இஷாவுக்கு பிறகு அடிச்சா சுப வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இடையில ஒரு வரத்தொழு ஒன்றும் இல்லைத்தானே, அப்படியே கிடந்து மிதக்கலாம். அப்படி செஞ்சாங்க. இஷா தொழுதுட்டு வார வந்தவுடனே முதல்ல போய் குசி நீங்க சாப்பாட்டுக்கு இருக்கிறது போல வரலத்தான் திறக்கிற அப்படி அடிப்பார்கள்.
மறுநாள் இன்னொரு சந்தர்ப்பமும் இருக்கு. அதாவது சுபஹ தொழுதுட்டு லுஹர் வரைக்கும் சுபஹ தொழுது குடிச்ச மட்டும் லுஹருக்கு இடையில எப்படியும் போதை போயிருந்தானே, ஆனா சுபஹ தொழுது குடிக்கிறது இல்ல. காரணம் வியாபாரம், தொழில், வர்த்தகம் இதுகளுக்காக அவர்கள் போவதனால் சுபஹ தொழுதுட்டு குடிக்க மாட்டாங்க, இஷாவுக்கு பிறகுதான் குடிப்பாங்க. இப்படி ஒரு வழக்கம் அவர்களிடத்திலே இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறகு என்ன செய்தான், கொஞ்ச காலம் இவங்களை இப்படி விட்டு பழக்கி எடுத்தான். எல்லா நேரமும் குடிக்கிறதில்ல, இஷாவுக்கு பிறகு குடிக்கிற சுபஹ் வரைக்கும். பிறகு பார்த்தா இப்ப பழகிட்டாங்க, இப்ப என்ன செய்யலாம், நிப்பாட்டிடலாமண்டு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சுன் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு. மதுபானம் ஷைத்தாண்ட வேலை, அதை துப்புரவாகவே நீங்கள் விடுங்கள், முற்றாக விடுங்கள் என்று பிறகுதான் இந்த ஆயத்து வருகிறது. என்ன விளங்குகிறது, போதை உள்ளவர்களாக நீங்கள் தொழுகைக்கு போகாதீர்கள் என்று விளங்குகிறது. போதை என்றா என்ன, அத்தா தாளமோ மாத்த கூலூன், நீங்கள் என்ன சொல்றீங்கிறது உங்களுக்கு தெரியணும், அது வரைக்கும் அதற்காக நீங்கள் தொழுகைக்கு போதை உள்ளவர்களாக போகாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்ப நாம விளங்கணும், இதுல வாஹிருடைய உலமாக்கள் என்ன சொல்லுவாங்க, குடிச்சுக்கிட்டு போதையோட நீங்க என்ன செய்ய வேணாம், தொழப்போவானான்னு சொல்லுவாங்க. அதுக்கும் சரிதான், அதை வச்சுதான் அந்த ஆயத்து இறங்கி இருக்கிறது. அதுவும் சரி, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. போதை என்றால் மதுபானம் அருந்துவதனால் ஏற்படுகின்றது மட்டும் போதை அல்ல. சக்ரு துன்யா, சக்ருல் மால், சக்ருல் ஜா, பதவி மோகம் என்ற போதை, துன்யா என்ற போதை, பண ஆசை என்ற போதை. இது போதையா இல்லையா? இதுவும் மஸ்து தானே. உண்மையிலேயே குடிச்சிட்டு அந்த போதை குடி போதையில போகல ஒருத்தன் தெரியாது, துன்யா என்ற போதையில போய் நின்றுகிட்டு அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டிக்கிட்டு கடையில் என்ன சாமான் இருக்கு, நாளைய குழம்பு போகணும், இன்னும் சாமான் எடுக்கணும், அங்க செக்கு கொடுக்கணும், அவங்ககிட்ட வரும் ரெண்டு. இவர பிரச்சனை இந்த போதையிலேயே போகுது. ஆறிவர் குடிகாரம், போதை உள்ளவன், மஸ்துள்ளவன், பதவி மோகம். ஓ, இந்த வருஷம் எலெக்ஷன்ல நாங்க இறங்கணும், நாங்க என்ன செய்யணும், வெற்றி அடையணும், மினிஸ்டர் ஆகணும், எம்பி ஆகணும், ஜனாதிபதி ஆகணும். ரெண்டே இவன் தொழுகையில் நினைச்சிருக்கான். ஆறிவன் குடிகாரன், போதை உள்ளவன், அதுவும் போதைதான். பதவி மோகம் போதை, பண ஆசை போதை, துன்யா ஆசை போதை, சக்ரு துன்யா, சக்ரு ஹுப்பில் ஜா, சக்ரு ஹுப்பில் மால். இந்த போதைகளில் இருந்தும் நாங்கள் விடுபட வேண்டும். இந்த ஆயத்தை இதையும் எடுத்துக்கொள்ளணும். அப்ப நாங்க தொழ போகும்போது என்ன செய்யணும், இப்ப நாங்க யாரும் குடிச்சிட்டு போறோம் இல்லையே, குடிச்சிட்டு தொழ போறோமா? இல்ல, அதை விடுங்க. இந்த போதையுடன் தொழ போகிறோமா இல்லையா? யாருண்டான சொல்லுங்க, அப்படி ஒரு போதையில் நாங்க தொழுகிறோம் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்படி என்ன அந்த சொல்ற ஆளை நாம் என்ன செய்வோம், இந்த காத்தாங்குடியிலே இவர் தான் குத்துபு சமானண்டு வச்சு என்ன செய்வோம், அவருக்கு எல்லா வேலையும் நாம பார்ப்போம். ஏலா உப்புல் ஜாக வருமா வராதா? உப்புல் ஜாக என்ன செய்யும், வரும். உப்புல் மால் வருமா வராதா? பண ஆசை வருமா வராதா? வரும். இந்த துன்யாவுடைய ஹியால் வருமா இல்லையா? சிந்தனைகள் வருமா இல்லையா? அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கிறதுக்கு இடையில துன்யாவுடைய சிந்தனை ஒரு நொடி கூட வராமல் தொழக்கூடியவர்கள் யாரும் இருக்கின்றீர்களா? நீங்க திருப்பி கேளுங்க, நீங்க இருக்கிறீங்களா? கேளுங்களேன். நானும் இல்லை, நீங்களும் இல்லை. அப்படியான ஒரு நிலைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஆக்க வேணும். அதுக்கு நாங்க தண்டிச்சு கொள்ளணும். இப்படியான போதைகளை எல்லாம் எங்க கலத்தி வைக்கணும்? பள்ளிவாசல் படிக்காடைய ரெண்டு செருப்பையும் கலட்டணும் அல்லவா? ரெண்டு செருப்பையும் கலட்டி போட்டு ஏண்டப்பா பள்ளிக்க போற? செருப்போட போனா என்ன? நம்மள ஊர்ல நம்மடா ஏசுவாங்க, செருப்பை கலத்துறான்னு. மார்க்கத்தில் இல்லையே, பள்ளிக்குள்ள செருப்போட போகக்கூடாது மார்க்கத்தில் இருக்கா, சட்டத்தில் இருக்கா? நான் உங்கள் மத்தியில் சொல்லியிருக்கேன், காபத்துல்லாவத்தை வாபு செய்கிறவன் கூட செருப்போட வாபு செய்யலாம், அதுல பிரச்சனை இல்லை. செருப்பு சுத்தமாக இருந்தால் அந்த செருப்போடு பள்ளிக்குள் போகலாம். நஜீஸாக இருந்தால் தான் செருப்போடு பள்ளிக்குள் போக முடியாது. ஆனா நம்ம நாட்டு வழக்கம் சம்பிரதாயம், அது சுத்தமா இருந்தாலும் சரி சுத்தம் இல்லாட்டியும் சரி செருப்பை கலந்துக்கிட்டு தான் போகணும்.
அதனால கலத்துறோம். அதுக்காக நீங்க யாரும் சப்பாத்தை போட்டு பள்ளிக்கு போய்த்துறோம். ஆனா சட்டத்தை நான் சொல்றேன். சரி, பள்ளி படியில 2 செருப்பையும் கலத்துறோமே என்ன அர்த்தம்? களத்துக்குள்ள முதல்ல மார்க்க சட்டப்படி சப்பாத்தை போடக்க எந்த காலம் முதல்ல போடணும்? வலது காலம் முதல்ல போடணும், மறுகாத்தான் இடது காலம் போடணும். களத்தக்க இடது கால முதல்ல கலத்தணும், வலது கால இரண்டாவதாக கலத்தணும். அப்ப முதலாவது பள்ளி படியில ஏறப்போக்க செருப்ப கலத்து தானே வேணும். ஒரு பாதரட்சி ஒரு செருப்ப களத்துக்குள்ள துன்யாவை கலத்துகிறேன். துன்யாவை கலத்தணும். துன்யாவை கலத்தி போட்டு படியில பள்ளிப்படிக்கு முன்னாலே துன்யாவை கலத்து. துன்யாவை கலத்துறேன்டா என்ன அர்த்தம்? ஹுப்புல் மால், பண ஆசை துன்யாவை சேர்ந்தது, அதை கலத்து. ஹுப்புல் ஜா, பதவி ஆசை துன்யாவை சேர்ந்தது, அதை கலத்து. ஹுப்புல் இப்படியான ஆசைகளை எல்லாம் துன்யாவை சேர்ந்த ஆசைகளை எல்லாம் நீ இடது கால் சப்பாத்த களத்துக்குள்ள துன்யாவை கலத்துகிறேன் என்று வெளியில கலத்தி போடும். வலது காலை செருப்பை கலத்தும் போது ஆஹ்ராவை கலத்துகிறேன், மறுமையை கலத்துகிறேன். எனக்கு மறுமையும் பானா துன்யாவும் பானா. மறுமையில் உள்ள ஹூரலின் பொம்பளையும் பானா, சுவர்க்கமும் பானா, சுவர்க்கத்தில் உள்ள இன்பங்களும் பானா. இந்த துன்யாவும் பானா, இந்த பதவி மோகமும் பானா, பண ஆசையும் பானா. எனக்கு என்ன வேணும்? குல்லுஹும் يعبدوك من خوف ناري ويرون النجاة حظا جزيلا أو بأن يسكنوا الجنان ويحظوا برياض ويشربوا سلسبيلا أنا لا أبتغي بحبي بديلا. ராபியாத்துல் அதபியா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், கொஞ்ச பேர் அல்லாஹ்வை வணங்குறான் நரகத்தை பயந்து, கொஞ்ச பேர் அல்லாஹ்வை வணங்குறான் சுவர்க்கத்துக்கு ஆசை வச்சு. அனலா அபுத்தகை பிஹிப்பி பதிலா, என்னுடைய காதலியிடமிருந்து பிறவி உபகாரத்தை நான் எதிர்பார்க்க மாட்டேன். அல்லாஹ் என்ற என்னுடைய காதலியிடமிருந்து சுவர்க்கத்தை நான் எதிர்பார்க்கவும் மாட்டேன். நரகம் வேண்டாம் என்று நான் அதை எதிர்க்கவும் மாட்டேன். எனக்கு தேவை காதலி மாத்திரம்தான் என்று ராபியத்துல் அதவியா சொல்வது போல, துன்யாவும் பானா செருப்ப களத்து ஒரு செருப்ப, ஆகரமும் பானா, ஹூரிலின் பண்ணும் பானா, சொர்க்கவும் பானா, அங்குள்ள இன்பு சுகமும் பானா. ஒரு காதலி சாப்பாடு தரப்போறாள், அவளோட சாப்பாடு தேவையில்லை எங்களுக்கு. யாரு வேணும்? காதலி தான் எங்களுக்கு வேணும். அப்பா அவள் சாப்பாடு தந்தாலும் சரிதான், பிரியாணி தந்தாலும் சரிதான், முளகான சோறு தந்தாலும் சரிதான், அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. யாரு வேணும்? காதலி தான் வேணும், அல்லாஹ் தான் வேணும். அவனுடைய பரிசாகிய சுவர்க்கமும் பானாது, அவனுடைய தண்டனையாகிய நரகமும் எங்களுக்கு தேவையில்லை. ஆகையினால் 2 செருப்பையும் கழட்டு. அதனாலதான் 2 செருப்பையும் நாங்க என்ன செய்யறோம்? கழட்டி போட்டு போறோம். இது 2ஐயும் கழட்டி போட்டு போனால் தான் போதை இல்லாதவர்களாக, மஸ்தி இல்லாதவர்களாக நாங்கள் தொழலாம். இல்லாட்டி தொழ முடியுமா? தொழ முடியாது. வலா தக்ரபு ஸலாத்த வஅன்தும் சுகாரா. இதுக்கு குடி போதையுடன் நீங்கள் தொழ போக வேண்டாம் என்ற கருத்தும் இருக்கு. ஒரு அர்த்தம், அது வாஹிருடைய அர்த்தம். பாத்தினுடைய அர்த்தம் என்ன? ஹுப்புத் துன்யா, ஹுப்புல் மால், ஹுப்புல் ஜா என்ற இந்த பதவி மோகம் என்ற மஸ்துடையவர்களாக போகாதீர்கள், ஆகரத்துடைய மஸ்துடையவர்களாக போகாதீர்கள். 2 இதையும் கலட்டுங்கள் என்ற அர்த்தம். இன்னொன்று அர்த்தம் இருக்கு, அதுவும் பாத்தினுடைய அர்த்தம். லா தக்ரபு ஸலாத்த, தொழுகையில் நீங்கள் குர்பியத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபு ஸலாத்த என்ற தொழுகைக்கு நெருங்காதங்க என்ற அர்த்தம் இல்லை. அது நான் நேரத்தில் சொன்ன அர்த்தம். இதுக்கு அர்த்தம் இப்படி, லா தஜிதூனல் குர்பியத்த, நீங்கள் தொழுகையில் நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள். லா தக்ரபு ஸலாத்த வஅன்தும் சுகாரா, நீங்கள் போதை உள்ளவர்களாக, மஸ்துள்ளவர்களாக தொழுவீர்களே, ஆனால் தொழுகையில் குர்பியத்தை பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள். லா தஜிதூனல் குர்பியத்த, அதான் கருத்து. போதை உள்ளவங்களா நீங்க தொழுதா? தொழுவீங்கதான். குர்பியத்தை, அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியாது. தொழுகிற எண்ணத்துக்கு தம்பி, வஸ்ஜுத் வக்தரிப், வஸ்ஜுத் நீ சுஜூத் செய், வக்தரிப் நெருங்கு. இவன் சுஜூது மட்டும் செய்யறான், நெருங்கல்ல, வேலை இல்ல. ஏன் பாவ கொண்டல் வாத்துவு செய்யப்பட்டிருக்கி? வஸ்ஜுத்
வக்தரிப் வாவை கொண்டு அத்துபு செய்யப்பட்ட, அதாவது ஜாயின் பண்ணப்பட்டா ரெண்டும் வேணும். சுஜூது செய்யவும் வேணும், குர்பியத்தும் வேணும். இவன் சுஜூது செய்கிறான், நெருக்கத்தை பெறவில்லை, சுஜூதுல வேலை இல்லை. ஆகவே சுஜூது செய்யும் போது நெருக்கத்தை பெற வேண்டும். அந்த நெருக்கம் எப்போது கிடைக்கும்? நாங்கள் போதை இல்லாதவர்களாக தொழக்கூடிய நேரத்தில் தான் எங்களுக்கு கிடைக்கும். இவன் தன்னுடைய கல்வில் உலகம் என்ற படங்களை எல்லாம் நிரப்பிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இவனுடைய கல்வி எப்படி பிரகாசிக்கும் என்று கேட்கிறார் ஒரு ஞானி. கைஃப யுஷ்ரிகு கல்புன் வசுவருல் அக்வானி முன்தபிஅத்துன் ஃபீ மிர்ஆதி. இவனுடைய கல்பு என்ற கண்ணாடியில் சிருஷ்டிகள் என்ற படங்கள் பதிந்து கொண்டிருக்கின்ற போது இவனுடைய கல்வி எப்படி பிரகாசிக்கும் என்று கேட்கின்றார்கள். அப்ப கல்விலிருந்து இந்த சிருஷ்டிகள் என்ற படங்களை எல்லாம் என்ன செய்யணும்? கலட்டணும். அப்ப கலட்டுறேன்டா என்ன தம்பி? ஒரே ஒரு வழி, சிருஷ்டிகளை எல்லாம் ஹக்காக நீ பாரு. நீ கேட்கக்கூடிய ஒலிகளை எல்லாம் ஹக்குடைய ஒலியாக கேளு. நீ சுவைக்கக்கூடிய சுவைகளை எல்லாம் ஹக்குடைய சுவையாக சுவைத்து பாரு. நீ பார்க்கக்கூடியவைகளை எல்லாம் ஹக்குடைய வழிபாடாக பாரு. அப்படி பார்த்தால் நீ ஹக்குடன் இருக்கிறாய் என்ற அர்த்தம் வந்துவிடும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ருப்ப காரியின் யக்ரவுல் குர்ஆன் வல் குர்ஆன் யல்அனு, ருப்ப முஸல்லின் யுஸல்லி வஸ்ஸலாத்து தல்அனு. எத்தனை பேர் குர்ஆனை ஓதுகிறார்கள், குர்ஆன் அவர்களை லானத்து செய்கிறது. குர்ஆன் தான் ஓதுறான், குர்ஆன் என்ன செய்யுது? புண்டமான 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 என்று அவனை கேடு. இவன் குர்ஆனை தான் ஓதிச்சிருக்கான். ஏன் கேட்கிறது? தப்ப தப்ப ஓதுறான், மகரஜுகளை சரியா ஓதுறான் இல்ல, தஜீதுக்கு மாத்தமா ஓதுறான், அல்ல அதுல சொல்லப்பட்ட மாதிரி இவன் நடக்கான் இல்ல. குர்ஆன் என்ன செய்யும்? அப்ப அவனை ஏசிட்டே இருக்கும், லானத்து செய்யும் என்றல்லவா ரசூலுல்லாஹ் சொல்றார்கள். ஏசு மட்டும் சொல்லல, புண்டமான புண்டமானே என்று சொன்னா தான் ஏசுற என்று சொல்லலாம் ஒரு அளவு. வல் குர்ஆன் யல்அனு, நாசமா போக நாசமா போக ஹரமா போக என்றது குர்ஆன் சொல்லிட்டு. அதே போல ருப்ப முஸல்லின், இது ஹதீஸ் இல்ல, சும்மா நான் சொல்றேன். ருப்ப முஸல்லின் யுஸல்லி வஸ்ஸலாத்து தல்அனு. எத்தனை பேர் தொழுது கொண்டிருக்கின்றான், தொழுகை அவனை லானத்து செய்து நாசமா போக நாசமா போக. என்ன அல்லாஹு அக்பர் என்றா என்ன அர்த்தம்? இவன் போய் தொழுகைக்கு நின்று சில ஆட்கள் எவ்வளவு பக்தியோட நிற்காங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். இந்த பழைய ஆட்களை பாருங்க, அதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளதில்லை. நீ இஸ்திக்பார் செய்தாலும் சரி செய்யாட்டியும் சரி போய் நீயத்தை வச்சு அல்லாஹ் அக்பர்னு கட்டு, அவ்வளவுதான். சரி சொல்ல போறியா சொல்லு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அப்ப அவ்வளவு பக்தியோட அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். என்னுடைய ஹக்குடைய சமூகத்துக்கு போறால் என்ன செய்யணும்? இந்த ஷர்ட்டுகள் எல்லாம் கசஞ்சிக்கு சங்கீரிக்கப்படாண்டதுக்காக வேண்டி ஷர்ட்டுகளை எல்லாம் நல்லா எடுத்து யாருக்கிட்ட போறாரு? அல்லாஹ்வுடைய சமூகத்தில் போய் நிற்க போறாரு. இப்ப கையை கட்டிட்டு அதுக்காக வேண்டி ஷர்ட்டுகள் குளர்களை எல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா எடுத்து தொப்பிகளை எல்லாம் கிளீனா போட்டு கண்ணாடி நடியெல்லாம் போட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அல்லாஹ் மிக பெரியவன், வலுப்பமானவன். உட பொண்டாட்டி, உண்ட புள்ள, உண்ட கடை, உண்ட சொத்து, உண்ட சுதந்திரங்கள் பெருசு இல்லையா? இல்லை. அப்படி தக்கிபீர் கட்டுறவன் எவன் இருக்கான்? அல்லாஹு அக்பர் நீ கட்டினா அல்லாஹு ஆலம், அல்லாஹ் மிக வலுப்பமானவன். அல்லாஹு அஹப்பு இலைய, அல்லாஹ் எனக்கு மிக விருப்பமானவன். ஒன்றுமே அவனுக்கு விருப்பமாயிருக்க கூடாது. அல்லாஹு அக்பர் தக்கிபீர் கட்டி என்னமோ தொழுது போட்டு பாரான், பிச்சைக்காரன் நின்று கையை நின்றான், பேசாம போறான் பணக்காரன் குருடனை போல. நீ அல்லாஹு அக்பர் சொன்னதுல என்னடா அர்த்தம்? அல்லாஹு ஆலம் சொன்னதுல என்னப்பா அர்த்தம்? அப்ப நீ அல்லாஹு அக்பர்ண்டா அனைத்துமே சிறுசாகணும் உனக்கிட்ட. அல்லாஹு அக்பர்ண்டா ஏனையவைகள் அனைத்தும் அஸ்கர், சின்னதாக வேணும். அவன் தானே பெருசு, மற்றதெல்லாம் சின்னதாக வேணும். எது என்ன சின்னதாக வேணும்? உண்ட மனைவி, மக்கள், சொத்து, பணம், அது இது பதவி எல்லாமே சின்னதாக வேணும். இவன் எல்லாத்தையும் பெருசாக நினைச்சுக்கிட்டு அல்லாஹு அக்பர் பொய்யன், காதி பொய்யன் இல்லையா? மனசுல எல்லாத்தையும் பெருசா நினைச்சுக்கிட்டு அல்லாஹ் அக்பர் சொல்றான், அல்லாஹ் பெரியவன். என்னடா போய் சொல்ற நீ? எங்களுக்கு கேட்டு கேளா? அல்லாஹ் அக்பர் இல்லையா? நாயே கல்வில எல்லாத்தையும் பெருசா வச்சுக்கிட்டு சும்மா அல்லாஹ் அக்பர்னு வாயில சொல்றானே, எப்படி நாய் அரைஞ்சு விரிச்சு அனுப்புவான்.
ஆகையினால் அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் தொழுகைக்கு போகிற நேரத்தில் மற்ற நேரத்தில் துன்யா ஹால் பாலெல்லாம் கிடக்கும் தான், துன்யா ஹால் பிளாங்கா பால் என்று சொல்றது போல எல்லா ஹாலும் இருக்கும். தொழுகைக்கு போகிற நேரத்தில் மட்டுமாவது அந்த செருப்பை பள்ளி படியடி களத்துக்குள்ள துன்யாவை கலத்துவான், ஆகரத்தையும் கலத்துவான். கலத்தி போட்டு ஹக்கு மட்டும்தான் வேணும், எனக்கு அல்லாஹ் மட்டும்தான் வேணும், இந்த சுவர்க்கமும் ஆனா ஊரில் பொம்பளையும் ஆனா நரகமும் ஆனா உண்டும் ஆனா அவன் மட்டும் இருந்தா போதும், காதலி மட்டும் கிடைச்சா போதும் தானே, வேலைக்கு தானே தம்பி ஆள் தேவை. நாங்கள் வளமையாக ஷேகுத்தவா வைத்திய கலாநிதி ஷேக் தாவூத் வலியுல்லா அவர்களுடைய கந்தூரியை ஒவ்வொரு வருஷமும் மிகச் சிறப்பாக நடத்தி வந்திருக்கிறோம். இந்த வருடம் 8வது வருட கந்தூரி. இன்ஷா அல்லாஹு தஆலா இன்று வெள்ளிக்கிழமை, எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பின்னேரம் 5:30 மணிக்கு அவர்களுடைய திருக்கொடி ஏற்றி வைக்கப்படும். சனிக்கிழமை இரவு, ஞாயிற்றுக்கிழமை இரவு, திங்கட்கிழமை இரவு 3 நாள் நிகழ்ச்சிகள் நடைபெறும். சனிக்கிழமை இரவும் ஞாயிற்றுக்கிழமை இரவும் தான் பயான் நடைபெறும். திங்கட்கிழமை இரவு, அதாவது கந்தூரி அன்று இரவு பயான் நடைபெற மாட்டாது. கந்தூரி நிகழ்ச்சிகள் மிகச் சிறப்பாக நடைபெற உள்ளது. உங்களுக்கு தெரியும், ஷேக் தாவூத் வலியுல்லாவுடைய கராமாத்துக்கள், அற்புதங்கள், அவங்க வைத்திய கலாநிதி, அவங்க செய்த வைத்தியம் கீத்தியம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நேற்று கூட ஒரு ஆள் வந்து ஆடு கட்டினார், நான் காணல, ஆடு இருந்துச்சு, ஆரப்பா கட்டினேன்னு கேட்டேன். இது 19ஆம் வட்டாரத்தில் உள்ள ஒரு ஆள் வந்து கட்டி போட்டு போனேன்னு சொன்னார். என் ஏரியா அதே சுகம் லாரு கட்டினேன், ஷேக் தாவூத் வலியுல்லாவும் கட்டினேன். என்னையாம் விஷயம், அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையாம். இத்தனையோ வருஷமாக ஷேக் தாவூத் வலியுல்லா அவர்களுக்கு நேர்ச்சை செய்து இப்போது தன்னுடைய மனைவி கர்ப்பிணியாக இருக்கிறாள், அதற்காக கொண்டு வந்து கட்டிவிட்டு போயிருக்கிறார் என்ற தகவல் எனக்கு கிடைத்தது. அதே போன்று எத்தனை பேர்களுக்கு ஷேக் தாவூத் வலியுல்லா அவர்கள் வைத்திய நோய்களை சுகப்படுத்தி இருக்கிறார்கள், தேவைகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள். சில ஆக்களுக்கு சுகப்படுத்தாமலும் இருக்காங்க தான். ஏன் இங்க ஹித்தஹொந்தனே கல்வி சரியில்லை. ஷேக் தாவூத் வலியுல்லா சுகப்படுத்தினா வார வருஷத்துக்கு ஆட்டை கட்டுவேன், நாய கட்டி போட்டு சொல்ல, ஆட்டை கட்டி போட்டு ஷேக் தாவூத் வலியுல்லாவே உங்களுக்கு இந்த ஆடொண்டு கட்டியிருக்கேன், சுகப்படுத்துங்கன்னு கேளன், சுகப்படுத்தினால் கட்டுவன், இல்லாட்டி இல்லவா. என்ன மஹப்பத்து, நீ என்ன நம்பிக்கை அங்க வேலை செய்யும். அதனாலதான் சில ஆக்களுக்கு இன்னும் எத்தனையோ ஒவ்வொரு வருஷம் முன்னேற்றி கடன் வச்சிருந்தாலும் வேலை நடக்குது இல்லை. அது ஈமானும் வேணும், சரியான நம்பிக்கையும் வேணும். எனவே சகோதரர்களே, இந்த கந்தூரிக்கு நீங்கள் உங்களுடைய நேர்ச்சிகளை செய்து ஒத்துழைத்து இந்த கந்தூரியை சிறப்பாக நடத்த உதவுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.